கனல் காட்டு இந்த படம் வந்து 1991ல் வெளிவந்த மலையாள படம். ரொம்பவே டிஃபரண்டான கதை இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். கே லோகிதாதாஸ் இந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காங்க. சத்யன் இயக்கியிருக்காரு. மம்முட்டி, ஊர்வஷி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. நாராயணன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருந்துகிட்டு இருக்கான். அனாதை. அவன் வந்து கொஞ்சம் ரவுடித்தனம் செஞ்சுக்கிட்டு திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கான். அவன் சின்ன பையனா இருந்தபோது அவனுடைய அப்பா இறந்து போயிடுறாரு. அவனுடைய அம்மா இந்த நாராயணனுக்கு 7-8 வயசு இருக்கும்போது வேற திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதனால நாராயணன் ஊரை விட்டே ஓடி வந்துடுறான். அப்படி ஓடி வந்த நாராயணன் ராமு அப்படிங்கிற தன்னுடைய வயதே இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை சந்திக்கிறான். அன்றிலிருந்து நாராயணனும் ராமுவும் நல்ல உயிர் நண்பர்களா ஒன்னா வளர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ராமு ராணி அப்படிங்கிற ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடுறான். உழைச்சி மீன் பிடிக்கிற தொழிலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் ராமு. ராமுவுக்கும் ராணிக்கும் ஒரு 4 வயசுல பெண் குழந்தையும் இருக்கு. ஆனா நாராயணன் பார்த்தோம்னா அதே தனம் ரவுடித்தனம் செஞ்சுக்கிட்டு திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த பகுதியில. இப்படி இருக்கிற தருணத்துல மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு பணக்காரர் இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு மனைவி இருக்கிறாங்க. திருமண வயதுல ஒரு மகளும் இருக்கிறாங்க. ஆனா மாணிக்கத்துக்கு சபல புத்தி அதிகமா இருக்கு. மாணிக்கம் என்ன பண்றாரு, மனைவி வீட்டுல இல்லாத சமயத்துல எல்லாம் வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஓமனா அப்படிங்கிற ஒரு 40 வயது அனாதை பெண்ணோடு தொடர்புல இருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண்ணும் மாணிக்கமும் அடிக்கடி தனிமையில சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப ஓமனா என்ன பண்றா, மாணிக்கத்துக்கிட்ட வந்து தான் கர்ப்பமா இருக்கிறதாகவும் மாணிக்கத்தின் குழந்தைய வயிற்றில் சுமந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்ல ஆரம்பிச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறா. தன்னை திருமணம் செஞ்சுக்கும்படி மாணிக்கத்துக்கிட்ட ஓமனா தொடர்ந்து நச்சரிக்கவும் ஆரம்பிக்கிறா. அதனால மாணிக்கம் என்ன பண்றாரு, இந்த ஓமனாவை ஒரே அடியா தலைமுழுகிட நினைக்கிறாரு. வேற யாருக்காவது இந்த ஓமனாவை திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு அவர் யோசிச்சாரு. நாராயணனை போய் சந்திச்சு நாராயணனுக்கு பணத்தை கொடுத்து ஓமனாவை திருமணம் செஞ்சுக்கும்படியாகவும் அவ வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு தகப்பனா ஒரு இனிஷியலை கொடுக்கும்படியாகவும் கேட்டுக்கிறாரு மாணிக்கம். இப்ப நாராயணன் என்ன பண்றான், பணத்துக்காக மாணிக்கத்துக்கிட்ட நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு ஓமனாவை திருமணமும் செஞ்சுக்கிறான். திருமணம் முடிஞ்ச கையோடு ஓமனாவுக்கு நாராயணனை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ரொம்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கான், இளைஞனா இருக்கிறான். சரி, இவன் கூட செட்டில் ஆயிடலாம், இவன் கூட ஒரு வாழ்க்கையை துவங்கி நாம வாழ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஓமனா கனவு கண்டுகிட்டு இருக்கா. முதலிரவுக்காக அவ தயாராகிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு ராத்திரியே நாராயணன் என்ன பண்றான், ஓமனாவை விட்டு ஓடி வந்துடுறான். அதன் பிறகு ஓமனா நாராயணனை அடிக்கடி தேடி வந்து என் கூட வாழணும், நாம 2 பேரும் தனியா வீடு எடுத்து கணவன் மனைவியா வாழலாம், என்னை திருமணம் செஞ்சு நீ ஏமாத்திட்ட, என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு நச்சரிக்க ஆரம்பிச்சிடுறா. நாராயணன் ஓமனாவை பார்த்தாலே ஓடி போயிடுவான். ஓமனாவுடைய தொந்தரவு தாங்காம ஒரு முறை நாராயணன் வந்து ரொம்பவே வேதனை அடைஞ்சு ஓமனா கிட்ட கேட்குறான், உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நானா தகப்பன், உனக்கே மனசாட்சி இல்லையா, உன் வயசு என்ன என் வயசு என்ன, உனக்கே தெரியும் இந்த திருமணம் வந்து செல்லாது, சும்மா விளையாட்டுக்கு நடந்த திருமணம் அப்படின்னு உனக்கே தெரியும் இல்லையா, நீ வந்து அவ்வளவு உத்தமியா, எனக்காக மட்டும்தான் நீ வாழ போறியா அப்படி இப்படின்னு நாராயணன் ஓமனாவை கேட்கும்போது ஓமனா அப்படியே அழறா. அவ சொல்றா, நான் ஏழை வீட்டில் பிறந்துட்டேன், 12 வயசுலேருந்து வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வேலை செய்யும்போது அங்கே இருக்கக்கூடியவங்க என்னை தவறாக பல முறை பயன்படுத்துவாங்க, அப்படியே என் வாழ்க்கை போயிடுச்சு, யாராவது ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டு நாமுமே மற்ற பெண்களைப் போல சந்தோஷமா ஒரு பெண்ணா வாழ்ந்துட மாட்டோமா, ஒரு மனைவியா வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அந்த மாணிக்கத்துடைய குழந்தைய நான் சுமக்கவே இல்லை, நான் கர்ப்பமாகவும் இல்லை, சும்மா பணத்துக்காக நான் பொய் சொன்னேன், உன்னம் திருமணம் செஞ்ச உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து உன் கூட ஒரு வாழ்க்கையை துவங்கலான்னு நினச்சிட்டேன், ஆனால் அது நடக்காதுன்னு எனக்கு இப்போ புரியுது, என்னை மன்னிச்சிடு, இனி நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஓமனா நாராயணனை விட்டு விலகி போயிடுறா. இப்படியே காலம் போகுது. ஒரு முறை வந்து ஆஷா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஒரு ஆஃபீஸில். அவ வந்து வரும்போது அவகிட்ட இருந்து ஹேண்ட்பேக்கை ஒரு திருடன் திருடிக்கிட்டு போயிடுறான். அங்க தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பெஞ்சில் படுத்து பார்க் பெஞ்சில் தூங்கிக்கிட்டு இருந்த நாராயணன் அதை பார்த்து அந்த திருடனை துரத்திக்கிட்டு போய் அந்த பர்ஸை ஹேண்ட்பேக்கை பிடுங்கி எடுத்துக்கிட்டு வரான். ஆஷா நாராயணனுக்கு நன்றி சொல்லிட்டு போறா. அன்றிலிருந்து அவ்வப்போது ஆஷா நாராயணனை பார்க்கும் போதெல்லாம் அன்பா வந்து அவன்கிட்ட பேசுவா. அப்படி இருக்கும்போது ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் இருந்துகிட்டு இருக்கான் அந்த பகுதியில். சரியான ஃப்ராடு. அப்ரூவலே வாங்காம
நல்ல குவாலிட்டியான பொருட்களை பயன்படுத்தாம பில்டிங் நிறைய எழுப்பிக்கிட்டு இருக்கான். இதை வந்து கண்டிச்சு கேட்குறாரு அந்த பகுதி என்ஜினியரான பென்னி அப்படிங்கிறவரு. அந்த நேர்மையான ஆஃபீஸர் என்ஜினியர் பென்னி வந்து இந்த ஐயப்பன் கட்டிக்கிட்டு இருக்க பில்டிங்களுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்காம இதை இனி கட்டக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சிடுறாரு. அது ஐயப்பனுக்கு பெரிய தலைவலியா போயிடுது. அப்படி இருக்கும்போது ஐயப்பன் என்ன பண்றான், கரீம் அப்படிங்கிற ஒரு ரவுடிய போய் சந்திக்கிறான். அவன் ஒரு கொலைக்காரன், நிறைய கொலைகளை செஞ்சிருக்கிறான். கரீம் கிட்ட சொல்லி இந்த பென்னியுடைய கை காலை உடைச்சி 3 மாசம் அவனை ஹாஸ்பிட்டல்ல படுக்கும்படியா செஞ்சிடணும். அந்த 3 மாசத்துக்குள்ள வேற ஒரு என்ஜினியரை வச்சு என்னுடைய வேலைகளை எல்லாம் நான் முடிச்சுக்குவேன். 3 மாசம் மட்டும் அவன் கை காலை உடைச்சி படுக்க வச்சா போதும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அதுக்கு கரீம் அப்படிங்கிற அந்த ரவுடி என்ன சொல்றான், இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது என்னால. கொலை, கொள்ளை அந்த மாதிரி பெரிய வேலைகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்படின்னா நாராயணன் கிட்ட போய் நானே சொல்லி அவன் கை காலை உடைக்க சொல்றேன் பென்னியோட கைய அப்படின்னு. கரீம் என்ன பண்றான், அந்த ரவுடி நாராயணனை வந்து பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து பென்னிய காண்பிச்சு ஆளை காண்பிச்சு பென்னியுடைய கை காலை உடைக்கும்படியா சொல்லிடுறான். பணத்துக்காக நாராயணன் பென்னியுடைய கை கால்களை உடைக்கிறதுக்கு ஒத்துக்கிறான். ஒரு நாள் இரவு பென்னி வந்து வேலையை முடிச்சிட்டு மழை நேரத்துல வந்துகிட்டு இருக்கும்போது நாராயணன் ஒரு நைலான் கயிறை வச்சு பாலத்தின் ஒரு முனையிலிருந்து கட்டி மற்றொரு முனையில பிடிச்சிக்கிறான். பென்னியுடைய ஸ்கூட்டர்ல வரும்போது பென்னியின் ஸ்கூட்டரை பிடிச்சு தள்ளி விட்டுடுறான். பென்னி கீழே விழுந்துடுறாரு. என்ஜினியர் பென்னி வந்து தன்னை வந்து இப்படி தள்ளிய நாராயணனுடைய முகத்தை பார்க்கறதுக்காக அவனை துரத்திக்கிட்டு ஓடும்போது பென்னி கால் இடறி அந்த பாலத்தின் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. மறுநாள் வந்து போலீசார் வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு அந்த கேஸை மூடிடுறாங்க. பென்னியுடைய கை காலை மட்டுமே உடைக்கலாம் அப்படின்னு நாராயணன் நினைச்சு போனது அது ஒரு கொலையில முடிஞ்சு போயிடுச்சு. தன்னால ஒரு உயிரே போயிடுச்சு அப்படின்னு நாராயணன் மனமுடைஞ்சு போயிடுறான். பென்னியுடைய வீட்டுக்கு போய் பார்க்கறான். அங்க இருந்தது பென்னியின் மனைவி யாருன்னு பார்த்தோம்னா ஆஷா. ஆஷாவும் பென்னியும் காதலிச்சு ரெண்டு வீட்டையும் இரு வீட்டாரையும் எதிர்த்து திருமணம் செஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. திருமணமாகி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான் ஆகியிருந்தது. சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப பென்னி இறந்துட்டதுனால ஆஷா தனிமையில தவிச்சு போய் இருந்தா. அவள் தன் தாய் வீட்டுக்கும் போக முடியாம மாமியார் வீட்டாலும் கைவிடப்பட்டு கைக்குழந்தையோடு ரொம்பவே வேதனையில இருந்தா. அவளுக்கு ஆறுதலா இருக்க ஆரம்பிக்கிறான் நாராயணன். ஆஷாவுக்கு உறுதுணையா இருக்க ஆரம்பிக்கிறான் நாராயணன். நாராயணனை ஒரு நல்ல நண்பனா பார்க்க ஆரம்பிக்கிறா ஆஷா. இருந்தாலுமே அக்கம் பக்கத்துல தவறா பேசிடுவாங்களோ அப்படின்னு ஆஷா பயப்பட தான் செய்யறா. அதன் பிறகு நாராயணன் மனம் மாறி இந்த ரவுடி தொழிலையே விட்டுடுறான். அவன் என்ன பண்றான், நண்பன் ராமுவோடு சேர்ந்து மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போக ஆரம்பிக்கிறான். அதுல கிடைக்கிற பணத்தை கொண்டு வந்து ஆஷா கிட்டையும் ஆஷாவுடைய குழந்தைக்கும் செலவழிக்கிறான். அதன் பிறகு ஆஷாவுக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. தன்னுடைய கணவர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்க மாட்டாரு, இது ஒருவேளை கொலையாகவும் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா வந்து பென்னி வந்து ரொம்ப ஃபாஸ்டாலாம் ஸ்கூட்டர் ஓட்டக்கூடியவர் இல்ல, எதிரிகள் அவருக்கு அதிகம் அப்படின்னு ஆஷாவுக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதன் பிறகு ஆஷா என்ன பண்றா, போலீஸ்ல போய் தன்னுடைய சந்தேகத்தை கம்ப்ளைண்டா கொடுத்துடுறா. போலீசார் அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஐயப்பன் என்ன பண்றான், ரவுடி கரீம் கிட்ட போய் நாராயணன் வந்து எப்படியும் நம்மளுக்கு தலைவலியா இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரவுடி கரீம் என்ன பண்றான், நாராயணனை கொன்னுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறான். கரீம் என்ன பண்றான், நாராயணனை தனிமையான இடத்துக்கு பேசுறதுக்கு அழைக்கிற மாதிரி அழைச்சி அவனை நல்லா அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனை எப்படியாவது கொன்னுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவனை அடிக்கும்போது பதிலுக்கு தற்காப்புக்காக அடிக்க ஆரம்பிச்ச நாராயணன் கரீம் வந்து நிறைய கொலைகளை செஞ்சதுனால இன்னுமே கரீம் மேலும் பல கொலைகளை செய்யக்கூடும் அப்படின்னு அவனை நல்லா அடிச்சு கொன்னுடுறான் நாராயணன். ஆனா கரீம் இறந்தாலும் நாராயணனுக்கும் அதிகப்படியான உடல் அடி இரத்தப்போக்கு ஏற்பட்டு உடல் முழுதும் காயங்களோடு ஆஷாவை தேடி வந்து அவளுடைய வீட்டுக்கு வந்து நடந்ததை சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவ காலடியிலேயே விழுந்து இறந்து போயிடுறான் நாராயணன். இப்படியா அந்த கதை முடியுது. அமுதா சினிமா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.